என் எச்சில் இல்லாம உங்க கட்சி கிடையாது, ஒரு பய கிடையாது. பல பேருக்கு சோரே என்னை பேசுறதான் திட்டுறதான். தீட்டி தீட்டி பேசினாலும் வட்டியில சோறு அப்பா சண்டாளாங்கன்னு அண்ணன் பாடிற வேணாங்கிறான். நான் பாடல ஐயாத பல பாட்டு. சண்டாலி ஓம் பாசத்தாலே தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி வீரர்லாம் பாட்டு இருக்கு. சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா, எங்களை திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் பார். எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததில்லை, நான் அப்படி வளர்ந்தவன். எந்த சாமிடா நம்ம சாமி செய்வன்? ஏன்டா பைத்தியக்காரத்தன மாதிரி பேசிட்டுற? எவன்டா நம்மள சாமி? எந்த சாமிடா? எல்லா சாமியும் இங்க வர சூலாயுதம் வேலாயுதம் ஈட்டி என்ன வெள்ளரிக்காய் வெண்டைக்காடா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு, வேலை வச்சுக்கிட்டு சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு. பாண்டவர்கள் நாம் தான் பாண்டியர்கள். இதுல எந்த சாதி சமூகத்துல பாண்டியன்னு பேர்ல சொல்றான்? நீ நல்ல வீரன், எதற்கு தமிழ் புதல்வன் தொகை கொடுக்கிற? திராவிட புதல்வன் சொல்லு நீ பாப்ப. நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு இப்ப இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம், அது 50-60 கோடி. நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள், சீமானை பார்க்க கூட மாட்டார்கள். அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள். 1 ரூபா ஓட்டு கொடுக்கல. யாரு போட்டது? கிறிஸ்தவ இஸ்லாமியர் போடல. என்ன பிஜேபியின் பி டீம். நம்ம அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ வெட்டவோங்கிற போது விழுந்து கும்பிட ஈன பயனை நினைச்சுக்கிறாத எங்களை. இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசுல வச்சுக்கிட்டு இயங்கு. நாங்க எப்படி தெரியுமில்ல, ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்கில் எச்சி தொட்டு அப்படியே நிற்போம். விழுந்த உடனே போட்டா 2 தெரிச்சு ஓடும். ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில ஆக்கரை போட்டு பேக்கல, நீ பார்த்துக்கிட்டே இரு. ஐயா கருணாநிதியை நாகரிகம் இல்லாம பேசிட்டார். அவரெல்லாம் நாகரிகமா பேச சொல்றதே அநாகரிகம்டா, வைத்தியக்கார பயிலுங்களா. நீ அதிகபட்சமா என்ன பண்ணி போடுவ? ஜெயில போடுவ. என்னை மாதிரி மகிழ்ச்சியான உலகத்துல இல்லை. ஒரு போன் தொல்லை இல்லை, ஒரு இது இல்லை. நிம்மதியா படிப்பேன், நிம்மதியா குறிப்பெடுப்பேன். எப்ப வெளியில் விட்டியா வந்து உன்னை கொல்லுவேன், வச்சு கொள்வேன். இப்பவே நான் கேட்கிற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை. உனக்கு கோட்பாடு இருக்கலடா. நீ பெரிய கொம்பாதி கொம்பன் கொள்கையாளன் தானே. ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணா அவரெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே. காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறா. கட்சியை கலைச்சுட்டாங்க, போறோம்டா கூட்டுறா. கொட்டுற குண்டு மலைக்கே ஓடாத கூட்டத்தில் பிறந்துட்டு குளிர் மலைக்கு பயந்துக்கிட்டு வடையை பிடிக்கிறது, பாயை பிடிக்கிறது. நனைடா, நெல்லும் எள்ளும் வெங்காயம் தாண்டா நனைஞ்சா முளைக்கு. நீ ஒன்றும் முளைச்சு போக மாட்டாயிடா, இருடா. நீ இன்னைக்கு சிவனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற, முருகனுக்கு விரதம் இருக்கும்போது சைவம் சாப்பிடணுங்கிற. நான் வம்புக்கு கரிமீன் சாப்பிட்டு தான் போறது. ஒன்னும் எனக்கு ஆகல, நல்லா தான் இருக்கேன். எந்த சாமிடா நம்ம சாமி செய்வன்? ஏன்டா பைத்தியக்காரத்தன மாதிரி பேசிட்டுற? எவன்டா நம்மள சாமி? எந்த சாமிடா? எல்லா சாமியும் இங்க வர சூலாயுதம் வேலாயுதம் ஈட்டி எல்லாம் வச்சிருக்கு. என்ன வெள்ளரிக்காய் வெண்டைக்காடா வெட்டிக்கிட்டு இருந்துச்சு, வேலை வச்சுக்கிட்டு சூலாயுதத்தை வச்சுக்கிட்டு. வேட்டையாடி சாப்பிட்ட சமூகத்தின் மரபினரா நம்ம ரத்த அணுல அசைம ஓடி இருக்கு. பாண்டவர்கள் நாம் தான் பாண்டியர்கள். இதுல எந்த சாதி சமூகத்துல பாண்டியன்னு பேர்ல சொல்றான்? சொல்லு. தேவேந்திரர்ல பாண்டியன் இல்லையா? வன்னியர்ல இல்லையா? கோனார்ல இல்லையா? நாடார்ல இல்லையா? கவுண்டர்ல இல்லையா? சொல்லு. முதலியார்ல இல்லையா? உடையார்ல இல்லையா? எல்லாருலையும் பாண்டியன்னு பேரு. காரணம், நாம் தான்டா பாண்டியர்கள். எந்த திராவிட கட்சியடா குறவனுக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா முடிதிருத்துற மருத்துவ குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா சலவை தொழில நம்ம இன சொந்தங்கள் வண்ணாருக்கு சீட்டு கொடுத்துருக்கு? எந்த திராவிட கட்சியடா கொடுத்துருக்கு சொல்லு? எந்த திராவிட கட்சி கொடுத்துருக்கு? தச்சருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? குயவருக்கு கொடுத்துருக்கா? ஒரே ஒரு கட்சி தாண்டா தமிழ்நாட்டில் கொடுத்துருக்கு, நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் கொடுத்துருக்கு. அதை நாமும் செய்யவில்லை என்றால் வேற எவஞ்சமா? அப்ப எதுக்குடா நாம் தமிழர்னு ஒரு கட்சி? ஒரு தேசிய விடுதலைக்கு வருகிற போது இங்க பார், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததில்லை, நான் அப்படி வளர்ந்தவன். என் தலைவனுக்கும் இல்லை, அப்படி அவர் வளர்ந்தார். ஆனால் ஒரு தேசிய விடுதலை என்று நிற்கிற போது 3 சுவத்தில் வீடு கட்ட முடியாது, 4 சுவர் வைத்தான் வீடு கட்ட முடியும். அந்த 4வது சுவர் தமிழ் தேசியனத்தின் மெய்யியல். என்னுடைய வழிபாடு உலகத்தின் மூத்த குடிக்கென்று ஒரு இறை, ஒரு வழிபாட்டு மறை இருந்திருக்கணும். அது எது? அதான் இப்ப நாங்க செய்யறது. அண்ணல் அம்பேத்கர் சமய புரட்சி இல்லாத அரசியல் புரட்சி வெல்லாது என்றார். நான் அதையே பண்பாட்டு புரட்சி இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாது என்று வைத்தேன். அவ்வளவுதான். அவர் அதிகாரம் மிக எளிமையானது, நான் அதை அடைந்து விட்டால் எளிமையானதுன்னு பின்னாடி சேர்த்து விட்டேன். இந்த கூட்டத்தில் எவன் குறவன், எவன் பறையன்,
என்று எவன் கேட்டாலும் எழுந்து நில்லடா, ஆம் நான் தான் குறவன், நான் தான் பறையன் என்று எழுந்து நில். எந்த சொல் உன் மீது இழி சொல் என்று சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்று, இல்லாத வரை உனக்கு விடுதலை இல்லைடாங்கிறார். யாரு? நம்முடைய தாத்தா ரெட்டமலை சீனிவாசன். அதே அண்ணலுக்கு அம்பேத்கர் வேற வடிவத்தில் அதே கருத்து தான். எந்த சொல்லை வைத்து உன்னை அவமதிக்கிறானோ அவமானப்படுத்துகிறானோ அதையே உன் ஆயுதமாக தூக்குடாங்கிற, ஆயுதமா ஏந்துறாங்கிறார். அதே உன் ஆயுதமா ஆக்குடா, அவ்வளவுதான். இரு, எதுக்கு மழைக்கெல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்க? மழை இல்லைனாலும் அழுகிற, மழை பெய்யல, மழையே பெய்யலைங்கிற, பெஞ்சா ஓடுற. நீ மழை பெஞ்சா அது பண்ற. வயநாட்டில் பாரு, செத்து போன ஆயிரக்கணக்கான மக்கள். இரு, மழையை நேசி, ரசி. சும்மா போட்டு மழை இல்லைன்னா ஏதுரா உலகத்தில் உயிர்கள்? இருறா, கொட்டுற குண்டு மலைக்கே ஓடாத கூட்டத்தில் பிறந்துட்டு குளிர் மலைக்கு பயந்துக்கிட்டு கொடையை பிடிக்கிறது, பாய பிடிக்கிறது. நனைடா, நெல்லும் எள்ளும் வெங்காயம் தாண்டா நனைஞ்சா முளைக்கு, நீ ஒன்றும் முளைச்சு போக மாட்டாயிடா. இருறா, எங்கடா போற? சும்மா ஏதோ ஐயோ அப்படின்னு என்னை சுத்தான். நான் பேசினாலும் என்னை பற்றித்தான் பேசுவேன், பேசினாலும் என்னை பற்றித்தான் பேசுவேன், என் கட்சியை பற்றித்தான் பேசுவேன், என் தம்பி தங்கச்சியில பற்றித்தான் பேசுவேன். தம்பி, என் பேரை பற்றி உச்சரிக்காம உனக்கு சோறு கிடையாது. என் எச்சில் இல்லாம உங்க கட்சி கிடையாது, ஒரு பய கிடையாது. பல பேருக்கு சோறே என்னை பேசுறதான் திட்டுறதான். திட்டி திட்டி பேசினாலும் வட்டியில சோறு அப்பா. அது மாதிரி அவன் என்னதான் திட்டி திட்டி பேசினாலும் அவனுக்கு வட்டியில 2 சோறு. சீமானை பத்தி பேசினா ஒரு 5000ங்க. போடா போடா, பொழைச்சிட்டு போடா, பொழைச்சிட்டு மாசம் 5 லட்சம் போடா, நல்லா போடா போடா. சண்டாளாங்கன்னு அண்ணன் பாடிற வேணாங்கிறான். ஏன் நாம் பாடல ஐயாத? ஏ பல பாட்டு, அடி சண்டாலி உன் பாசத்தாலே பாட்டு இருக்கு. சண்டாலி உன் பாசத்தாலே தம்பி அமீர் அவர்கள் எடுத்து அந்த பருத்தி வீரன்லாம் பாட்டு இருக்கு. எத்தனை பாட்டு இருக்கு, நான் வேணா அனுப்புறேன், வலையொலியில் இருக்கு, தட்டிப்பாரு. சண்டாளான்னு ஐயா கருணாநிதி பலமுறை எழுதியிருக்காரு, மனோரால உரையாடல் எழுதியிருக்காரு, பாச பறவைகள்ல உரையாடல் எழுதியிருக்காரு. சண்டாளனா யாருன்னு நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் எழுதியிருக்காரு. தாயை பழித்தவன், தந்தையை நிந்தித்தவன், நானும் சண்டாளன், நீதாண்டா சண்டாள், இவனெல்லாம் சண்டாளன் ஒரு பெரிய பாட்டு எழுதியிருக்காரு. இருக்கு, நீ எடுத்து பாரு. கம்ப ராமாயணத்தில் இருக்குது, கந்த சஷ்டி கவசத்தில் இருக்கு, திருமூலர் தந்த திருமந்திரத்தில் இருக்கு, பைபிள்ல இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. இந்த என்ன அகர முதலில் சண்டாளன் ஒரு பெரிய பாடம் நடத்தி வச்சிருக்கான். சண்டாளன் கருணாநிதி சண்டாளன் சொன்னது இவ்வளவு வலிக்குதுன்னா, 60-100 வருஷமா உலகத்தின் மூத்த குடி தமிழ் குடி எங்களை, உலக மொழிகளின் தாய்மொழி தமிழின் பிள்ளைகளை, எங்களை திராவிடர்கள் என்று நீங்கள் இத்தனை ஆண்டுகளாக சொல்லும் போது எங்களுக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும் பாரு. இது அவமானமா இருந்தால் இது ஒரு தேசினத்திற்கு எவ்வளவு பெரிய அவமானம். நீ நல்ல வீரன், எதற்கு தமிழ் புதல்வன் தொகை கொடுக்கிற? திராவிட புதல்வன் சொல்லு, நீ பார்ப்போம். தகைசால் தமிழர் விருது, தகைசால் திராவிடர் விருது கொடுங்க. எங்க ஐயா நல்லகனு கொடுத்தீங்க, இப்ப ஐயா குமரி ஆனந்தன் கொடுக்குறீங்களா? தகைசால் திராவிடர் கொடுங்க பார்ப்போம். எவ்வளவு பெரிய ஏமாற்று. இந்த 3 ஆண்டுகள்ல இந்த அரசு பெற்றிருக்கிற அரிய உரிய பெருமை 1000 ரூபாய் அரசு என்பதுதான். 1000 ரூபாய் அரசு. பள்ளிக்கூடத்தை கட்டி சீரமைக்க முடியல, சிற்றூர்கள் தரும் பள்ளிக்கூடங்களை. நான் பிறந்த என் ஊர்ல சிவகங்கை மாவட்டத்தில் அரணையூர்ல நான் படித்த தொடக்க பள்ளியினுடைய சீரமைப்பை நாங்க செஞ்சோம். எங்க அண்ணங்க ஊர்ல இருக்க அண்ணங்களோடு நான் பணம் கொடுத்து சீரமைச்சேன். ஆனால் இன்னும் 2 வாத்திய ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய முடியல, போராடிட்டு இருக்கேன். பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கிற சத்துணவு பணியாளருக்கு சம்பளம் கொடுக்க முடியல. நீ கொழுப்படுத்திட்டு போய் சதுரங்க விளையாட்டு 100 கோடிக்கு, இப்ப இந்த ஃபார்முலா 4 ஃபார்முலா 4 அப்படின்னு ஒரு கார் பந்தயம், அது 50-60 கோடி. எதுக்காக? பெண்களை குறிவைச்சு 1000 ரூபாய் கொடுக்குது. பெண்களுடைய வாக்கை பெற முடியல. எதற்காக? பெண்கள் கல்லூரிக்கு பெற பெண்களை குறிவைக்குது. இளம் பெண்கள் இளைஞர்கள்
சீமான் பின்னாடி ஆயிரக்கணக்கில் திரளுகிறார்கள். சீமான் யார்? முதலமைச்சர் மகனா, பேரனா? இல்லை. யார்? 1 லட்சக்கணக்கான கோடி வச்சிருக்கானா? பல ஆயிரம் கோடி வச்சிருக்கானா? இல்லை. பல முறை பதவியில் இருந்திருக்கானா? இல்லை. யார்? இந்த கூட்டத்தில் ஒருவன். அவன் கண்ணாடியில் முகத்தை பார்க்கிற போது என் முகம் அவனுக்கு தெரியுது. அவன் நினைக்கிறான் நான் தலைவன் என் முன்னாடி நிற்கல, என் அண்ணன், என் சித்தப்பன், என் பெரியப்பன், என் மாமன், என் மகன் என்று இந்த மக்கள் என்னை நேசிச்சு கொடுறாங்க. நடிகர் கட்சி ஆரம்பித்தால் அவரை பார்க்க கூடுவார்கள், சீமானை பார்க்க கூட மாட்டார்கள். அவன் என்ன பேசுகிறான் என்று கேட்க கூடுவார்கள். என்ன பேசுவான்? அவர்களுக்காக பேசுவான். இதயத்தின் அடித்தளத்திலிருந்து பேசுவான், ஈரக்குலையிலிருந்து பேசுவான், உள்ளத்திலிருந்து பேசுவான், உதிரத்தை உருக்கி அதையே பேசுவான். பல ஆயிரம் ஆண்டுகளாக அவன் இனம் தூக்கி சென்ற வலியவே மொழியாக்கி பேசுவான். அவனுக்காக பேசுவான். அதனால் எனக்கு அருகில் நிற்பான். ஏன்னா அவருக்கு தெரியுது இந்த 1000 ரூபா கொடுத்ததுல கொஞ்சம் இளம்பெண்கள் ஓட்டு நமக்கு விழுகுது. என்ன புள்ளி விவரம். இப்போ இந்த இளைஞர்கள் சீமானுக்கு போடுறான். அவன் என்ன நினைக்கிறான்? நம்ம ஒரு தொகுதிக்கு 50 கோடி செலவழிச்சான், அவன் 5 லட்சம் தான் செலவழிச்சான். வட்டிக்கா செலவு கூட செலவழிக்கல. நம்ம நிறுத்தும் போதெல்லாம் பெரிய பெரிய அமைச்சர்கள் மகன்களை நிறுத்தணும். அவன் யாருன்னே தெரியல வேட்பாளர். இவ்வளவு வேலை செஞ்சோம். ஆனால் அவன் ஒரு ஆளாக கத்தி 35 லட்சம் 36 லட்சம் ஓட்டை வாங்கியிருக்கான். 1 ரூபா ஓட்டுக்கு கொடுக்கல. யார் போட்டது? கிறிஸ்தவ இஸ்லாமியர் போடல. ஏன்னா பிஜேபியின் பி டீம். நம்ம யார் சொல்றா? மெயின் டீம் திமுக தான். கருணாநிதி ஐயாவின் 100ஆண்டு விழாவுக்கு நாணயம் காசு வெளியிடுகிறது மத்திய அரசு, இந்திய ஒன்றிய அரசு. ஏன்? எப்படி வெளியிடுது? வெளியிடுது யார்? ஐயா ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெளியிட போறார். அந்த நேரத்தில் இவங்க ஒரு பண்ணுவாங்க பாரு, அந்த மேடையை மட்டும் பாரு. எவனாவது நிமிந்து நின்று பேசிட்டான்னா என்ன கேள்வி? ஆனா நம்மளை பீட்டியும் தான். ராமர் ஆட்சியின் நீட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. இவன் தான் இப்ப என்ன சொல்றான்? நாங்க தாங்க பிஜேபியின் பி டீம், மெயின் டீம், இசட் டீம் வரைக்கும் நான் தான்றான். பறையர் வந்துடக்கூடாது வென்றக்கூடாதுன்னு படையாச்சி போடுறதில்ல, படையாச்சி வந்துடக்கூடாதுன்னு பறையர் போடுறதில்ல. இடையில சொந்த பிள்ளை நாம பலியாயிரும், ஓட்டு போடல. ஆனாலும் 36 லட்சம் போட்டிருக்கான். எவன் போட்டான்? இன்றைக்கு கல்லூரியில் படித்து கொண்டிருக்க பிள்ளைகள், புதிய வாக்காளர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள். அவன் என்ன நினைக்கிறான்? இந்த நாட்டின் எதிர்காலத்தை காப்பாற்றணும்னா நாம் தமிழர் கட்சி வெல்லணும்னு நினைக்கிறான். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு. நீ வெட்ட ஓங்குற போது விழுந்து கும்பிட ஈன பயனை நினைச்சுக்கிறாத எங்களை. இந்த கூட்டத்தை நீ வெட்டணும்னு நினைக்கிறதுக்கு முன்பே வெட்டி முடிக்கிற ஆட்கள் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு இயங்கு. இந்த ஆட்டத்தை நீ எவ்வளவு நாள் ஆடுவாயின் பாரு தம்பி. எவ்வளவு வேகமாக சுத்துற, முதல்ல சுத்தி விட்ட பம்பரம் எங்க ஆணி இருக்குன்னு தெரியாத அளவுக்கு வேகமா சுத்தும். ஒரு நாள் அப்படியே தள்ளாடி 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 சத்துன்னு விழும். நாங்க எப்படி தெரியுமில்ல, ஆக்கர் போடுறதுக்கு சுத்திட்டு பம்பரத்தை நாக்கில் எச்சியை தொட்டு அப்படியே நிற்போம். விழுந்த உடனே போட்டா 2ஆ தெரிச்சு ஓடும். ஒரு நாள் நீ விழும்போது மண்டையில ஆக்கரை போட்டு பேக்கல, நீ பார்த்துக்கிட்டே இரு. ஏதோ அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க, ஐயோ அவரை பேசலாம், அவரை தாண்டா பேசணும். ஐயா கருணாநிதியை நாகரிகம் இல்லாம பேசிட்டார். டேய், அவரெல்லாம் நாகரிகமா பேச சொல்றதே அநாகரிகம்டா, பைத்தியக்கார பயல்களா. இந்த நாட்டில் அநாகரிக அரசியல், அதனுடைய ஆதி தொடக்கமே அவர் தான்டா. வலையொலியில் இருக்கு, தட்டி அனுப்ப முடியாது அக்கா தங்கச்சிக்கு, அவ்வளவு அவசியமா இருக்கு. என்ன போட்டு கேட்டுப்பாரு. ஏய், ரஷ்ய புரட்சியாளர் லெனின் சிலையை சாச்சிட்டான். ஒரு 3 வயசு பையன் தலை மேலே ஏறி நின்று ஒன்று கடிச்சிட்டான். தட்டிப்பார் படம் இருக்கு. பங்களாதேஷின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் மண்டையில் ஏறி அடித்து சாச்சிட்டான் சிலையை. ரெவல்யூஷன், புரட்சி. இலங்கையில் புரட்சி, ராஜபக்சே அப்பனுக்கு வச்சிருந்தான் சிலை, தூக்கி குப்பையில் தள்ளிட்டான். புரட்சி.
சந்திரபாபு நாயுடு வந்தார். ஜெகன்மோகன் ரெட்டி ராஜசேகர் ரெட்டிக்கு வச்சிருந்த சிலையெல்லாம் எங்கே கிடக்கு எவனுக்கும் தெரியல. அதே நிலைமை இங்கே வரலை. நீ பார்த்துக்கிட்டே ரொம்ப ஆடுற. நீ ரொம்ப ஆடுற. பதவி திமிரலையும் பண திமிரலையும் ஆடுற. இது ரெண்டு என்கிட்ட இல்லை. ஹிட்லர் சொல்கிறான். அதை உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். இலக்க எதுவும் இல்லாதவன் இடத்திலே சவால் விடாத. என்கிட்ட இலக்க உயிரை தவிர ஒரு மயிரும் இல்லை. பார்த்து நடந்துக்க. பார்த்து நடந்துக்க. நீ ஒன்றும் கிடையாது. நீ அதிகபட்சமாக என்னை என்ன பண்ணிவிடுவ? ஜெயிலில் போடுவ. என்னை மாதிரி மகிழ்ச்சியானவன் உலகத்தில் இல்லை. ஒரு ஃபோன் தொல்லை இல்லை, ஒரு இது இல்லை. நிம்மதியாக படிப்பேன், நிம்மதியாக குறிப்பெடுப்பேன். எப்போ வெளியில் விட்டே வந்து உன்னை கொல்லுவேன், வச்சு கொள்வேன். இப்போவே நான் கேட்குற கேள்விக்கு எதுக்கும் பதில் இல்லை. எதுக்கும் பதில் இல்லை. ஏதோ பேசிட்டு அலைகிற நீனு. பார்த்து பண்ணுங்க. நியாயமாற கவனம். பல சாம்ராஜ்யங்கள் சரிஞ்சிருக்கு. உனக்கு ஒன்றும் இல்லை. திராவிடம்னா என்னன்னே சொல்ல தெரியல. பார்த்துக்க. நீ வைதேகத்தந்த படத்தில் வந்த விஜயகாந்த் மாதிரி. ஐயா விஜயகாந்த் தெரியுமில்ல? 2 ரீலுக்கு முன்னாடி செத்துருவார். ஆனால் ரேவதி அம்மா வந்து அந்த காதலியை கூட்டிகிட்டு வருவாங்க. காதலனையும் காதலியும் ஊரை விட்டு தப்பிக்க விடுறதுக்கு. ஊர் எல்லையில் வெள்ளச்சாமி அருவாளோட நிற்பார். அவர் செத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் அப்படியே நிற்பார் அருவாளோட. வரலாம் ராதாரவி தான் ஊர் மக்கள்லாம் பயந்துக்கிட்டு அப்படியே நிற்பாங்க. கடைசியாக ஒரு காற்றடிச்சோன்னே சத்துன்னு விழுவார். அப்படி நீ செத்துட்டா ரொம்ப நாளைக்கு முன்னாடி. சும்மா ஒரு கத்தியை வச்சு படம் காட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு நாள் நீ விழுவா பாரு. நீ டெட் பாடி. செயற்கை சுவாசம் கொடுத்து ஒன்று உயிர்ப்பிச்சு வச்சுருக்கான். ஆக்சிஜன் சிலிண்டரில் வச்சுருக்கான். உனக்கு கோட்பாடு இருக்கலடா. நீ பெரிய கொம்பன் கொள்கையாளன் தானே. ஐயா பெரியார் பேரறிஞர் அண்ணா அவரெல்லாம் வளர்த்த கொள்கையாளன் தானே. காசு கொடுக்காம கூட்டத்தை கூட்டுறா. கட்சியை கலைச்சுட்டாங்க. போறோம்டா கூட்டுறா. உன் திராவிட கொள்கை திராவிடம் என்பது பேசி கூட்டு பார்ப்போம். தலைவனும் தலைவர் நீங்க அப்பா முதலமைச்சரும் அமைச்சரும் சேலம் மாநாட்டில் பேசிக்கும் போது 3 சீட் ஆடிக்கிட்டு இருக்கான். போய் சமையலறையில் பிரியாணி சாப்பாடை தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். எண்ணெய் கேனு சீரக பொட்டலம். அந்த சமையக்காரர் உப்பை கூட வாங்க எடுத்துட்டு போவாங்க. ஐயோ இவங்க மாநாடு போடும்போது எல்லா இடத்துலையும் வாழை மரத்தை தாரோட வெட்டி வச்சிருது. கரும்பை அப்படியே பல ஆயிரக்கணக்கிற்கு நட்டுறது. ஏன் பெரியவங்க விவசாய பற்றி உங்கள் அப்பா அம்மா எனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா வாழையை தாரோட வெட்டி நடுவியா, கரும்பை வெட்டி நடுவியா? அது விளைய வைக்க எவ்வளவு காலம், அது எவ்வளவு சத்துள்ள உணவுப் பொருள். அதை கொண்டாந்து வீதியில் கட்டி என் ஜனம் கூட்டம் முடிச்சு போகும்போது விக்குன்னு அந்த தாரை அத்து கரும்பு அத்து கட்டா கட்டிக்கிட்டு கருமம். என்னடா உங்களுக்கு இதில் ஒரு பெருமை இருக்கு? என்ன பெருமை இருக்கு சொல்லு? ஏதாவது விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் எப்படி பண்ணுவானா? கார் ரோதைக்கு பூ போடுறது, மேலே பூ போடுறது. எங்கள் கட்சியில் வேணாத மாலை போட்டு பார்த்துருக்கியா? செத்தா போடு, உயிரோடு இருக்கும் எதுக்கு போடுற? அதுவும் ஒரு மாலை போடு போதும். சாமிக்கு போடுற நிறுத்து, தலைவர்களுக்கு போடுற. இன்னைக்கு பாட்டன் தீரம் சின்னமலைக்கு போட்டோம், ஆனால் அம்பேத்கருக்கு போட்டோம். மரியாதை விட்டுரு. பூ உனக்கு பூக்கல, எனக்கும் பூக்கல. அது பூச்சி வண்டு வண்ணத்து பூச்சி சீட்டுக்கு பூக்குது. விடுறா. அதை போய் இவர் பெருமை. அதில் இவனுக்கு பரவாயில்ல மேலே வீசுறது, கார் சக்கரத்துக்கு போடுறது. பயப்படாத, எதுக்கும் பயப்படாத. அந்த பாட்டை துரைமுருகன் பாடினான் என் தம்பி. வழக்கு போட்டு கைது பண்ணி கொண்டு போனேன். அதே பாட்டை நான் பாடினேன். ஏன் என்னை தொட மாட்டற? ஏன் ஏன் அது அது எனக்கு அசிங்கமா இருக்கு. அதை விட்டு அதனால அவங்க என்னமோ நம்ம வந்து அவங்கள பார்த்து பயப்பட நினைக்கிறேன். நம்மளை பார்த்தா எல்லா பயிலும் பயப்படுறான். அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. இன்னும் 2 ஆண்டு இருக்குன்னு நினைக்காத. 10 மாதம் தான் இருக்கு 26 தேர்தலுக்கு. படையை பெருக்கு, தடையை நொறுக்கு, இறுதி இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு. விட்டாத. சிறை அதை நிறை, வழக்கு இல்லாது விடியாது கிழக்கு. இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்க.
ஒன்றும் கிடையாது. சிறை கட்டினதே நமக்கு தாங்கிற திமிரும் பெருமிதமும் உனக்கு இருக்கணும். சிறையை கட்டினதே நமக்கு தாண்டா. இங்கே பார், திருடன், தாலியாக இருக்கிறவன், கொள்ளக்காரன் இவனை தாண்டா சிறை சிதைக்கும். எப்பவும் மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடுகிற புரட்சியாளனை, போராளியை சிறை செதுக்கும் என்பதை நீ நினைவில் வச்சுக்க. ஒன்றும் கிடையாது. நேரு மாதிரி இது. இன்னும் 16 ஆண்டுகள் கூட என்னை சிறையில் வையுங்கள், புத்தகத்தை மட்டும் தயவு செய்து கொடுத்து விடுங்கன்னாரு. புத்தகத்தை நீ நேசிக்க, சுவாசிக்க, வாசிக்க கற்றுக்க. ஒன்றும் கிடையாது. நீ அறிவை தேடி ஓடுங்கள், நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வருங்கிறார் புரட்சி ஜெனரல் அம்பேத்கர். அதை கவனத்தில் வைத்து கொண்டு செல்லுங்கள். அடித்தட்டு மக்கள், உழைக்கும் மக்கள், ஆதி தமிழ் குடிகளுக்கான அதிகாரத்தை நாம் வெல்வதுதான் பாதுகாப்பு. பெண்களுக்கு 50 விழுக்காடு கொடுப்பதற்கு காரணம் பாதுகாப்பு. குறவர் குடிக்கு தேர்தலில் நிற்க இடம் கொடுக்க காரணம் பாதுகாப்பு. ஆதி தமிழ் குடி பறையர் குடிக்கு பொது தொகுதியிலே 16 தொகுதி கொடுத்ததற்கு காரணம் பாதுகாப்பு தான். அதிகார அரசியல் வலிமையும் அதிகார வலிமையும் தான் பாதுகாக்கும். அதனால கவனத்தில் வைத்துக்கொண்டு வேலை செய்யணும். இது ஆதி பழங்குடி குறவர் குடிக்கான பாதுகாப்பு அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் தேசிய குடிகளுக்கான பாதுகாப்பு என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு களப்பன்றி ஆட்ட வேண்டும். நம்முடைய தாய்க்குடி, அதை மதிப்பதற்கு பதிலாக மிதிப்பதென்பது பெரும் கொடுமை. அந்த கொடுமையை இளைய தலைமுறை தமிழ் பிள்ளைகள் செய்யக்கூடாது. அவர்களுக்கு தோளுக்கு தோல் நின்று, துணையாக நின்று, அவர்களுடைய அரசியல் வலிமையை, அதிகாரத்தை வென்று கொடுக்க வேண்டியது நம்முடைய பிறவி கடமை என்கிற உறுதியை ஏற்க வேண்டும். இந்த பழங்குடி நாளிலே பழங்குடி மக்களின் உரிமைக்காக நாம் களத்திலே நின்று அவர்கள் உரிமையை பெற்றுக் கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ் பிள்ளையின் கடமை என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை நாளை சொல்லும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர்.